வணக்கம் நண்பர்களே. பள்ளிக்கல்வித்துறையில் அரசு, நகராட்சி, மாநகராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை பணி நிரவல் செய்வது சார்ந்தும் காலி பணியிடங்களை பகிர்ந்தளிப்பது சார்ந்தும் 14/3/2024 அன்று அரசாணை நிலை எண் 80 வாயிலாக பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த பழைய விதிப்படி ஒவ்வொரு மேல்நிலைப்பள்ளி, ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு லேப் அசிஸ்டண்ட். அடுத்து ஒவ்வொரு 1000 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லேப் அசிஸ்டண்ட் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். உதாரணத்துக்கு 5001லேருந்து 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கூலில் இருக்காங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு 6 லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஹைஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த பழைய விதிப்படி 150 எண்ணிக்கைக்கு மேலே இருந்தால் தான் ஒரு லேப் அசிஸ்டண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வக உதவியாளரெல்லாம் பணி நிரவல் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. 150 எண்ணிக்கைக்கு கீழ் உள்ள பள்ளிகளில் பணிபுரிகிற லேப் அசிஸ்டன்ட் டீட்டெயிலை சர்ப்ளஸ் லிஸ்ட்டுக்காக ரெடி பண்ணாங்க. ஆனால் இப்போது அந்த விதிமுறையை மாற்றி அரசாணை நிலையன் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன விதிமுறையை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பள்ளிக்கல்வி இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் தற்போது 2862 ஹைஸ்கூலும் 2913 ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஆக மொத்தத்தில் 5775 ஸ்கூல்கள் இயங்கி வருவதாகவும், இந்த 5775 பள்ளிகளில் 5907 பணியிடங்கள் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆய்வக உதவியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும், ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் அனுமதிக்கப்படாமலும் பல பள்ளிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆய்வக உதவியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும், அதை சரி செய்ய வேண்டிய நிலை உள்ளதாகவும் அரசு தரப்புக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடம் என்பது அப்பாயின்மெண்ட் எப்படி மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ரெக்கார்ட் கிளர்க்காக இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலமாக இந்த ஆய்வக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படுது. அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அடிப்படை பணியில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, அதாவது ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆய்வக உதவியாளராக பணிக்கு வராங்க. அப்படி இந்த ரெண்டுலேயும் உரிய நபர்கள், தகுதியான நபர்கள் இல்லாத பொழுது ஏற்படக்கூடிய காலி பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலமாக, அப்படி தான் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆய்வக உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த 3 மெத்தடில் பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் பணியிடமானது பள்ளிக்கல்வித்துறையில் நிரப்பப்பட்டு வருது. ஸோ இந்த தகவலை இயக்குனர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளருக்கு தெரிவித்து, மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் தற்போது அட்டல் டிங்கரிங் லேப், ஹைடெக் லேப், சயின்ஸ் லேப்ஸ், லாங்குவேஜ் லேப்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி ஆய்வகம், கணித ஆய்வகம் உட்பட பல்வேறு ஆய்வகங்கள் செயல்படுறதுனால ஒவ்வொரு பள்ளிக்குமே ஆய்வக உதவியாளர் பணியிடம் ஒரு பணியிடமாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் குறிப்பிட்டு, ஒரு ஆய்வக உதவியாளர் பணியிடம் கூட அனுமதிக்கப்படாத பள்ளிகள் எண்ணிக்கைன்னு தற்போதைய நிலவரப்படி ஒரு 408 ஹைஸ்கூலும் 79 ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் இன்றைய நிலவரத்தில் ஒரு லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கூட இன்னும் அனுமதிக்கப்படலைங்கிற தகவலை குறிப்பிட்டு, மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைத்து அரசு, நகராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கும் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் கணக்கிடும்போது மொத்தம் 5910 ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் புதிதாக 487 பள்ளிகள் என 6397 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழல் நிலவுகிறது எனவும், ஆனால் அரசால் அனுமதிக்கப்பட்ட ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் 5907 மட்டுமே என குறிப்பிட்டு, எனவே மாணவர் விகிதாச்சார எண்ணிக்கையை அதிகரித்து, அதாவது பார்த்திங்கன்னா 1000 வரைக்கும் ஒரு லேப் அசிஸ்டண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து 1000க்கு மேலே 1001ன்னா கூட 2 லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஏற்கனவே இருந்த பழைய விகிதாச்சாரத்தை மாற்றி தற்போது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் 1500 ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரென்த்து வரைக்கும் ஒரே ஒரு லேப் அசிஸ்டண்ட்டும், 1501லேருந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரென்த் இருந்தால் 2 லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும், 3001லேருந்து அதற்கு மேல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரென்த் எண்ணிக்கைக்கு 3 லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு நிர்ணயித்து, மேலும் எவ்ரி ஹைஸ்கூல், ஏற்கனவே 150க்கு மேலே இருந்தால் தான் ஹைஸ்கூலுக்கு ஒரு லேப் அசிஸ்டண்ட் சொல்லியிருந்தாங்க. தற்போது அப்படி இல்லை, ஒரு ஹைஸ்கூல்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட் என நிர்ணயித்து, இந்த அடிப்படையில்
பணி நிரவல் செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார். அதை அவ்வாறே அனுமதித்து தற்போது ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆணையினுடைய இறுதி பத்தியில் பள்ளிக்கல்வி இயக்குனரின் கருத்துருவை ஏற்று மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை சீரமைப்பு செய்திடவும், உபரியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை, அதாவது சர்ப்ளஸ் வித் பர்சன் பணியிடமே அனுமதிக்கப்படாத பள்ளிகளுக்கும் மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் தேவையுள்ள பள்ளிகளுக்கும் பணி நிரவல் செய்திடவும் மற்றும் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை சர்ப்ளஸ் வித்தவுட் பர்சன் மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேவையான பள்ளிகளுக்கு பகிர்ந்தளிக்க அனுமதி வழங்கலாம் என அரசு முடிவு செய்து அவ்வாறே ஆணையிடுவதாக இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 1500 எண்ணிக்கைக்கும் குறைவாக ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை இருந்து 2 அல்லது 3 லேப் அசிஸ்டண்ட் பணிபுரிந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு இந்த ஆணையின் வாயிலாக அவர்கள் வேறொரு அந்த 2 அல்லது 3 லேப் அசிஸ்டண்ட் இருக்கும்போது ஒரே ஒரு லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தான் அவங்க எலிஜிபிள் 1500 ஸ்ட்ரென்த் வரைக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களில் எக்ஸஸாக இருக்கிற, அதாவது சர்ப்ளஸ் வித் பர்சனை வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இந்த 3வது பத்தியை மறுபடியும் பாருங்கள். பள்ளிக்கல்வி இயக்குனரின் கடிதத்தில் கூடுதல் பணியிடங்கள் தற்போதைய நிலையில் அரசால் தோற்றுவித்திட இயலாது என்பதால் மாணவ மாணவியர் எண்ணிக்கைக்கு ஏற்ப கீழ்கண்டவாறு திருத்திய கணக்கீடு ரிவைஸ்டு நார்ம்ஸ் அடிப்படையில் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டால் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களுக்குள், அதாவது அந்த 5907 போஸ்ட்டுக்குள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் அனுமதி அளிக்கலாம் என்பதால் கீழ்கண்ட அட்டவணைப்படி பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய அனுமதி வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் என அதில் குறிப்பிடப்பட்டு, இந்த ரிவைஸ்டு நார்ம்ஸ், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப் டு 1500 ஸ்ட்ரென்த் 1 லேப் அசிஸ்டண்ட், அப் டு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் 2 லேப் அசிஸ்டண்ட், above 3000 3 லேப் அசிஸ்டண்ட்.